விவசாயிகளுக்கு தனது கையால் உணவு பரிமாறிய வேளாண் அமைச்சர் வினோத். நிலையில் நெகிழ்ச்சி தருணம். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசின் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்களை முன்வைத்தனர். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மதன்ராஜா ஆகியோர் விவசாயிகளின் கருத்துக்களை நேரடியாக கேட்டறிந்தனர். காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டம் பிற்பகல் 3 மணி வரை நீடித்தது. கூட்டம் முடிந்த பின்னர் பங்கேற்ற விவசாயிகளுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது வேளாண்மை அமைச்சர் வினோத் நேரடியாக உணவு கூடத்திற்கு சென்று தனது கையால் விவசாயிகளுக்கு உணவு பரிமாறினார். அமைச்சரை நேரில் வந்து உணவு பரிமாறிய இந்த செயல் அங்கிருந்த விவசாயிகளுக்கு இன்ப அதிர்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. உலகிற்கே உணவு வழங்கும் விவசாயிக்கு உரிய மரியாதை அளிக்கும் விதமாக அமைச்சர் நடந்து கொண்டார் என பலரும் பாராட்டினர். இந்த மனிதநேய தருணம் கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரின் மனதையும் கவர்ந்த நிகழ்வாக அமைந்தது.